நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? सौ साल बदले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था. आज भी है और कल भी रहेगा. தமிழ் காவிரி நீராடி இரு விழியில் காதல் மலர் சூடி, வண்ண பூச்சரம் போலாடி உடல் அழகு பொன்னுடல் விளையாடி. தமிழ் காவிரி நீராடி இரு விழியில் காதல் மலர் சூடி, வண்ண பூச்சரம் போலாடி உடல் அழகில் பொன்னுடல் விளையாடி. சிலை ஒன்று நேரில் வந்து என்னை கொண்டு சென்றது, துணை தென்றலானது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, முகில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? सौ साल पगले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था. आज भी है और कल भी रहेगा. हिंदी தெரியாதா? மன்னிச்சுங்க, என்ன மன்னிச்சுங்க. ஹிந்தி ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது நீங்கள் பாடினது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த சரிங்க, நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் வந்து பாடுறது பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். என்னாச்சு தாளம் என்னாச்சு? இது இந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இது பாட்டால் இது மேலேயே ஞாபகம் வச்சுருந்தேன், தமிழ் பாட்டை மறந்துட்டேன். இதை வச்சுருந்து தமிழ் பாட்டை மறந்துட்டேன். அதில் வேறு மாதிரியாக வருது பிஜிஎம், இதில் வேறு மாதிரியாக இருந்தது. உண்மையிலையா இதை பார்த்துட்டு பண்ணி எனக்கு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. தமிழ் சூப்பராக இருந்தது, அமேசிங். ரொம்ப அசத்திட்டுங்க. அப்படி ஓவரால் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது, அவ்வளோதான். அதெல்லாம் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். டென்ஷன் ஆகிட்டேங்க இன்னைக்கு. நீங்கள்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது சார். நீங்கள் முதல்ல பெரியவர், எங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் பேரில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எதுக்கு கவலை உங்களுக்கு? நன்றி நன்றி. நீங்கள் அந்த டென்ஷன் இல்லாமல் இங்கே பாடுறதுனா இன்னும் அழகாக பாடிருப்பீங்க. எனிவே கண்டிப்பாக வந்து ஹிந்தியில் நீங்கள் பாட போகிறீங்கன்னு எனக்கு தோணலை. ஹிந்தி பாடுறதுக்கு உங்களுக்கு பெரிய இஷ்டமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அதுக்குள்ளே நான் எடுத்துருவேன், ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துருவேன். ஆமாம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் ஒரு ஹிந்தி பாட்டு பாடுறீங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் பாடுறீங்க. அழகே சார் பாடுறாரு. இப்போ உண்மையில் இந்த மேரே சப்புனங்கி அதெல்லாம் அப்படி போடுங்க. அது அடுத்த ரவுண்டில் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக செய்யும் பார். அந்த இது பாடல மஷாயர் நகே மகள் அது அந்த மாதிரி பாட்டுங்க தான் எடுத்துக்குவேன். எனக்கு ஒரு 2-3 பாட்டு மைண்டில் இருக்குது. இங்கே வந்த பிறகு தான் அதெல்லாம் எனக்கு தோணுச்சு செய்யணும். இது எனக்கு ஒரு வைராகி மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் பாடும்போது அந்த சாங்குக்கு ஒரு லைஃப் இருக்கு ஐயா. அது கிடைச்சா போதும் எங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. ஒரே ஒரு வாட்டி அந்த அந்த இடம் மட்டும் ஒரு தாளத்தில் பாடினா நல்லா இருக்கும். தமிழ் லைனே பாடுங்க. சரி. மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது?
வேணும். ஓகே மாமே, ஒரு முக்கியமான மேட்ரு. சொல்லுங்க. சென்ட்ரல்ல போய் ட்ரெயின்ல இறங்கி அங்கிருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி பார்க் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுச்சா? கேட்டாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன பண்ண கேட்குறாங்க. ஏன்னா என் வயசு அந்த மாதிரி, அதனால தான் தனியாக நான் தெரிவேன். மற்றவங்க கூட சின்ன பசங்க கூட அவ்வளோ தெரியாது. ஏன்னா எல்லாம் சேமாகறானுங்களே, அதுதான் வித்தியாசம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வயசு தான். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் தான். அதனால தமிழ் தான் முக்கியம். நீங்க வந்து ஹிந்தியில கொஞ்சம் லைட்டா சறுக்கிக்கிச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் அடுத்த வாரம் வந்து அமேசிங்கான ஹிந்தி பாடலோட நீங்க திரும்பி வருவீங்க. நிச்சயமா ஜட்ஜஸ் அவங்க சொல்லுவாங்க, அதாவது கரெக்டாக செலக்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நான் நடந்துக்குவோம். ஆனால் அந்த பாட்டு எவனுக்கு நான் தரமாட்டேன். இப்போ சொல்லிட்டேன், மேரே சப்புனுக்கு ராணி கப்பு, மேரே சப்புனோக்கே ராணி கிட்ட எவனா போனீங்க அவனை காலி காலி பண்ணுவாரு. கிழிஞ்ச கோணிமை கீழ்ச்சிட்டு உங்களை. ஓகே, தேங்க்யூ சோ மச் தாதா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ.